ரசித்தேன். தேனி மாவட்ட நான்கு கட்சியின் சார்பாகவும் மேகமலை கடமலை கொண்டு வருசநாடு பகுதியில் வாழக்கூடிய மக்களின் சார்பாகவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்து ஆங்காங்கே அமர்ந்து பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறை பெருமக்களுக்கும் பனையூருக்கும் எங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கடமலை கொண்டு பகுதியிலே வாழக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் அனைவருக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாணவர் இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பு சாமானிய மக்களுடைய இறுதி நம்பிக்கை. ஒரு கிராம நிர்வாக அதிகாரி நமக்கு அநீதி இழைத்து விட்டால் நாம் ஒரு தாசில்தார் எழுதலாம். ஒரு தாசில்தார் நமக்கு அநீதி இழைத்து விட்டால் மாவட்ட ஆட்சியர் எழுதலாம். மாவட்ட ஆட்சியர் அநீதி இழைத்து விட்டால் நாம் தலைமைச் செயலகத்தை எழுதலாம். ஒரு காவல் நிலையத்தில் நமக்கு அநீதி நடந்தால் மாவட்ட கண்காணிப்பாளர் எழுதலாம். மாவட்ட கண்காணிப்பாளர் அநீதித்து விட்டால் சென்னையிலுடைய தலைமை காவல்துறை அதிகாரி எழுதலாம். மாவட்ட நீதிமன்றங்கள் அநீதி இழைத்தால் உயர் நீதிமன்றத்தை எழுதலாம். உயர் நீதிமன்றமே நமக்கு அநீதி இழைத்தால் உச்ச நீதிமன்றத்தை எழுதலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 150 கோடி மக்களுடைய இறுதி நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை உச்ச நீதிமன்றம். ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு சாமானிய மனிதன் கடமலையில மேகமலையில வருசநாட்டில் வாழக்கூடிய நம்மால் போக முடியுமா என்றால் இங்கிருந்து கிளம்பி போறதுக்கு 48 மணி நேரம் அவங்க டெல்லிக்கு போறது. நம்ம போய் ஒரு பெட்டிஷனை போட்டு அதை எடுத்து விசாரிச்சு வர முடியுமா? வர முடியாது. ஆனால் ஒரு பொதுநல ஆர்வலர், யாரு? ஜான் கென்னடி என்கிற ஒரு பொதுநல ஆர்வலர், மதிப்பிற்குரிய ஒரு சகோதரன், இந்த அகஸ்திய மலை என்று அழைக்கப்படுகிற சிறுவெளிப்புத்தூர் இந்த மேகமலை புலிகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய வருசநாடு, மேகமலை, கடமலை குன்று உள்ளிட்ட 96 கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நிலப்பரப்பை 4601 ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். ஐயா, பொதுநல வழக்கு போட்ட புடுங்கி, அதாவது நிலத்தை எங்கிருந்து புடுங்குவதுதான் நீங்க புடுங்கி தப்பா எடுத்துக்க. மதுரை வைகை ஆறு என்பது, இங்க தேனியிலிருந்து போகிற வைகை ஆறு என்பது 12 அடிக்கு கோலப்புல்லு, 4 புல்லு முளைச்சு கிடக்க. இப்படி வைகை ஆறு கோலப்புல்லு முளைச்சுக்கிறது ஏன் எந்த பொதுநல புடுங்கியும் வழக்கு போடல? ஆற்று தண்ணி வாழக்கூடிய வைகையில சாக்கடை ஓடுது. கண்ணனர் மதுரையில இறங்கும் திருவிழாவுக்கு கார்பரேஷன் வாட்டர் கொண்டு வந்து அடிக்கிறார். இது என்னுடைய எங்களுக்கு மன வளர்ச்சியை கொடுக்குது. எங்க வைகையில தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கிங் இடத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பொதுநல புரிஞ்சு மக்களுடைய உயிர் தேவை குடிநீர். அந்த குடிநீர் அழிந்து வைகையாறு பட்டா போட்டு வித்துட்டார். அதுக்கு வழக்கு கொடுத்து வாக்கு இல்ல. தாமிரபரணி 70 விழுக்காடு செத்து போச்சு. எங்க ஊர்ல தாமிரபரணியில கண் கிடக்குல வேட்டி சேலை தாமிரபரணியில குடிச்சா இது மோட்சம் கிடைச்சிடும். நீ வா, உடனே மோட்சம். நீ வா, தாமிரபரணியில குடிச்சா மோட்சம் கிடைக்கும். பாவம் தீர்ந்துவிடும், பாவ நாசம் என்று அந்த பாவநாசத்தை போய் பழைய பாவாட, பழைய சட்டை வீட்டுல நம்ம ஆரம்பிச்சு போத்தி சேர்த்து போவோம்னா பழைய உடுத்துல துணியோட போய் குடிச்சிட்டு அதை கலட்டி போட்டு வந்தா பாவம் செஞ்சு அது எப்படா பாவம் தீரும்? பாவம் உருவாகும். அங்கே கண்ணில குப்பையை வந்துக்கிறான். 70 விழுக்காடு தாமிரபரணி செத்து போச்சு, சாக்கடை கழிவு. இதற்கு தாமிரபரணி அகத்தியர் மைக்கேல் வருகிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு ஆராய்ச்சி நிகழ்த்துறார். என்ன ஆராய்ச்சி? உலகத்திலே பழமையான மரபணு கொண்ட மனிதர்கள் யார் என்ற ஆராய்ச்சி நிகழ்த்துறான். எங்க வந்து
முன்னோடைய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்பதை இந்த உலகிற்கு காட்டுவோம். இது 12,000 மக்களுடைய பிரச்சனை. 12 கோடி தமிழக வனத்துறை உடனடியாக சீராய்வு மனுவை போட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து இந்த மக்களுக்கு நியாயத்தை பெற்று போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். அப்படியே கண்டன முழக்கம் அப்படி நில்லுங்க. அப்படி கண்டிக்கின்றோம் 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 மத்திய அரசை மாநில அரசை நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் சீமான் தம்பியை கண்டிக்கின்றோம் பிரபாகரன் பிள்ளைகள் கண்டிக்கின்றோம் மத்திய அரசு மாநில அரசு கைவிடு கைவிடு ஆண்டாண்டை வாழ்ந்த மண்ணில் மக்களுக்காக சட்டமா மக்களுக்காக சட்டமா மக்களை வெளியேற்று எங்கள் மக்களை வெளியேற்று மாட்டோம் அஞ்ச மாட்டோம் நின்று போங்கப்பா, நின்று போங்க. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம கொள்கை பரப்பாளர்களோட